ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிதாக அமைக்கப்பட்டு வரும் புறவழிச்சாலை. இந்த சாலை எங்கிருந்து தொடங்கி எங்க முடிகிறது, தற்போது எந்த அளவுக்கு பணிகள் முடிந்துள்ளது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் நகர மக்களின் நீண்டகால கோரிக்கையான திருவள்ளூர் புறவழிச்சாலை திட்டப்பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள திருவள்ளூர் நகரம் 3 முக்கியமான வழித்தடங்களான SH57, NH205 மற்றும் SH50 ஆகியவற்றில் அமைந்துள்ளது. மாவட்டத்தின் தலைநகரான திருவள்ளூரை சுற்றி ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் உள்ளன. தினமும் 1000க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் திருவள்ளூர் நகரம் வழியாக சென்று வருகின்றன. திருவள்ளூர் நகரை சுற்றி திருத்தணி, பூந்தமல்லி, ஆவடி, செங்குன்றம் நெடுஞ்சாலைகள் உள்ளன. நகரின் மைய பகுதியை கடந்து செல்ல இவை 4ல் ஏதாவது ஒரு சாலை வழியாகத்தான் கனரக வாகனம் முதல் இலகுரக வாகனம் வரை அனைத்து வாகனங்களும் செல்ல வேண்டும். ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி, செங்குன்றம், ஆவடி வழியாக வரும் அனைத்து வாகனங்களும் திருவள்ளூர் JN சாலை வழியாக செல்வதால் இந்த சாலை எப்போதும் நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. பெரிய குப்பத்திலிருந்து JN சாலை, CV நாயுடு சாலை, கலெக்டர் அலுவலகம் வரை அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அரசு அலுவலகங்கள், வங்கிகள், நீதிமன்றம் என ஏராளமான அரசு அலுவலகங்கள் உள்ளன. இந்த வழியாக வரும் நோயாளிகள், ஊழியர்கள், மாணவ மாணவியர் என பலரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்த நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என கடந்த 10 ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசல் என்பது நிரந்தர பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. எந்த நேரமும் திருத்தணி, செங்குன்றம், ஆவடி நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து கடந்த 15 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த திருப்பாச்சூர் மேல்நிலத்தூர் புறவழிச்சாலை திட்டத்தை மீண்டும் தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த திட்டம் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் கட்டமாக ரூபாய் 16 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புறவழிச்சாலை அமைக்க அறிவிப்பு வெளியானது. 2013இல் ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் மேல்நிலத்தூரில் இருந்து கூவமாற்றை கடந்து திருப்பாச்சூர் வரை 6.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு புறவழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் நில எடுப்பு, அரசியல் காரணங்கள், நிர்வாக காரணங்கள் ஆகியவற்றால் அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. மேலும் இத்திட்டத்தில் கூவமாறு மற்றும் ரயில் தண்டவாளத்தை கடக்க 2 மேம்பாலங்கள் கட்டுவதற்கான திட்ட அறிக்கை அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த திட்டப்பணிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியது. நிலம் கையகப்படுத்தி இழப்பீடு தொகை வழங்கவும் திட்டத்தை நிறைவேற்றவும் 86.28 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தொடர்ந்து மேல்நிலாத்தூர், பெரியகுப்பம், சேலம் மற்றும் திருப்பாச்சூர் வரை 4 கிராமங்களில் 1.61 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவடைந்து குடிமராமத்து பணிகள் தொடங்கப்பட்டன. சில இடங்களில் நில உரிமையாளர்கள் இடம் தர மறுத்ததால் நிலம் கையகப்படுத்துவதில் இழுபறி ஏற்பட்டது. வருவாய் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி நிலத்தை கடந்த ஆண்டு கையகப்படுத்தினர். இறுதியில் திருப்பாச்சூர் மேல்நிலாத்தூர் வரை புறவழிச்சாலை அமைக்க மறுமதிப்பீடு செய்யப்பட்டு பணியை முழுவதும் நிறைவேற்ற 180 கோடி நிதி தேவை என அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து முதற்கட்டமாக 30 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தனியார் நிறுவனத்திடம் சாலை அமைக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டு திருப்பாச்சூரில் இருந்து சேலை வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணி கடந்த ஜனவரி மாத இறுதியில் பூமி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து முட்புதர்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு மண் சாலையாக மாற்றப்பட்டது. ஆங்காங்கே தூண்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தேர்தல் காரணமாக பணிகள் நிறுத்தப்பட்டது. தற்போது தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்றதும் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தற்போது எந்த அளவுக்கு பணிகள் முடிந்துள்ளது என்பதை பார்க்கலாம் வாங்க. இது சென்னை முதல் திருப்பதி வரை திருவள்ளூர் வழியாக செல்லும் பழைய நெடுஞ்சாலை, CTH சாலை. இங்கு திருநின்றவூர் முதல் திருவள்ளூர் வரை புதிதாக அமைக்கப்பட்ட NH716 வெளிவட்ட நெடுஞ்சாலை இணைகிறது. தற்போது இந்த நெடுஞ்சாலையின் தொடர்ச்சியாக திருத்தணி வரை சாலை விரிவாக்க பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.
இது திருப்பாச்சூர். தற்போது சென்னை திருப்பதி சாலையிலிருந்து திருப்பாச்சூர் மேல்நிலத்தூர் புறவழிச்சாலை தொடங்குகிறது. நாம் திருப்பாச்சூர் பகுதியிலிருந்து சேலை கிராமத்தை நோக்கி செல்கிறோம். இந்த புறவழிச்சாலை சிங்கப்பெருமாள் கோவில், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், ரெட்டில் சாலையில், அதாவது SH57 மேல்நிலத்தூர் கிராமத்தில் தொடங்கி பெரியகுப்பம் மற்றும் சேலை வழியாக சென்று சென்னை திருத்தணி ரேணிகுண்டா சாலையில் NH 205 திருப்பாச்சூரில் முடிவடையும். ஆங்காங்கே உள்ளூர்களுக்கு செல்ல தேவையான இடங்களில் சிறு பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பணிகளுக்கு தேவையான ஜல்லி கற்கள் உள்ளிட்ட பொருட்களும் குவிக்கப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த புறவழிச்சாலை திட்டத்தில் முதல் கட்ட பணிகள் திருப்பாச்சூர் முதல் சேலை வரை 3 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேல்நிலத்தூர் மற்றும் சேலை குளங்கள், கூவமாறு மற்றும் சென்னை அரக்கோணம் ரயில் பாதையை கடக்கிறது. அங்கு ஒரு உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் ஒரு சாலை மேம்பாலம் முன்மொழியப்பட்டுள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள சாலையில் மேல்நிலத்தூர் முதல் திருப்பாச்சூர் வரை மணவாள் நகர், JN சாலை வழியாக 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 20 முதல் 25 நிமிடங்கள் ஆகிறது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் குறைந்தது 45 நிமிடங்கள் வரை ஆகும். ஆனால் தற்போது அமைக்கப்பட்டு வரும் இந்த சாலை 6.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைகிறது. எந்த சாலையும் குறுக்கிடாத வகையில் இந்த புறவழிச்சாலை அமைவதால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வெறும் 10 முதல் 15 நிமிடங்களில் செல்ல முடியும். நீண்டகால திட்டப்படி இது 4 வழி சாலையாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் நிதியை கருத்தில் கொண்டு முதல் கட்டமாக 9 மீட்டர் அகலத்தில் இருவழிச்சாலையாக அமைக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் நிதி கிடைக்கும் போது இது 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையிலிருந்தும் ஊத்துக்கோட்டை பகுதியிலிருந்தும் திருவள்ளூர் நகருக்குள் செல்லாமல் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலைக்கு எளிதில் அடைய முடியும். ஆகவே இனி திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். இந்த சாலை புங்கத்தூர் செல்லும் சாலை.
நாம் இப்போது சேலை கிராமத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம். இந்த இடம் வரை தற்போது முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து இந்த புறவழிச்சாலை சென்னை அரக்கோணம் ரயில்வே கடவு பாதை மற்றும் கூவமாற்றை கடந்து மேல்நலாத்தூர் சென்று அங்கிருந்து திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் இணைகிறது. இந்த முதற்கட்ட சாலை பணிகள் முடிந்தாலே இங்கிருந்து திருவள்ளூர் பெரியகுப்பம் ரயில்வே மேம்பாலத்தை கடந்து அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியும். அல்லது ஆயில் மில்லில் உள்ள ஐயரன் மண்டபத்திற்கு ஒட்டியவாறு செல்லும் சாலையை இந்த புறவழிச்சாலையுடன் இணைத்தால் திருவள்ளூர் நகர மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த இரண்டு வழிகளையும் இப்போது பார்ப்போம். தற்போது நாம் சேலை கிராமத்திலிருந்து திருவள்ளூர் நோக்கி செல்கிறோம். இது ஏற்கனவே சேலை கிராமத்திலிருந்து திருவள்ளூர் செல்ல பயன்பாட்டில் உள்ள புறவழிச்சாலை. இடதுபுறம் திருவள்ளூர் பேருந்து நிலையம், வலதுபுறம் ரயில் நிலையம். இடதுபுறம் உள்ள சாலையில் சென்று திருவள்ளூர் பேருந்து நிலையத்தை அடையலாம். நாம் தற்போது ரயில் நிலைய வழியில் செல்கிறோம். நாம் கடந்து வந்த சாலை இந்த ரயில்வே மேம்பாலத்தில் இணைகிறது. ஆகவே இந்த புதிய புறவழிச்சாலை சேலை கிராமம் வரை பயன்பாட்டிற்கு வந்தால் கூட எளிதில் இந்த மேம்பாலத்தை அடைய முடியும். தற்போது ஆயில் மில் நோக்கி செல்கிறோம். இது ஐஆர்என் ஐவிஆர் மண்டபங்கள். இந்த மண்டபங்களை ஒட்டியுள்ள சாலையில் பயணிக்கிறோம். இந்த சாலையும் பின்புறம் உள்ள புறவழிச்சாலையுடன் இணைக்கப்பட்டால் திருவள்ளூர் நகர மக்கள் பயன்பெறுவார்கள். தற்போது மீண்டும் ஜேஎன் சாலையில் பயணித்து மணவாள நகர் பகுதிக்கு செல்கிறோம். இந்த இடத்தில்தான் திருவள்ளூர் புறவழிச்சாலை ரயில் பாதையையும் கூவமாற்றையும் கடந்து செல்கிறது. வலதுபுறம் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை, இடதுபுறம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை. தற்போது வலதுபுறம் திரும்பி ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில் செல்கிறோம். இது மேல்நலாத்தூர். வலதுபுறம் ஏதேனும் இணைப்பு சாலை பணிகள் நடக்கிறதா என பார்ப்போம். இதுவரை எந்த பணிகளும் இங்கு தொடங்கப்பட்டதாகவோ அல்லது நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்றதாகவோ தெரியவில்லை. முதற்கட்ட பணிகள் மட்டுமே முழுவதுமாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்த பிறகே இங்கு பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்ட பணிகள் சாலை நெரிசலை குறைத்து பயண நேரத்தை சேமிக்கும், விபத்துகளை குறைத்து சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் மற்றும் திருவள்ளூரின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும். திருவள்ளூர் நகரில் தொடர்கதையாகி வரும்
போக்குவரத்து நெரிசலை போக்க முடங்கி கிடக்கும் புறவழிச்சாலை பணியை முடிப்பது நிரந்தர தீர்வாக அமையும் என வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.